Now we will see the salient aspects of what is called chemical equilibrium. First, what is meant by equilibrium? Equilibrium is the state where two opposite processes or oppositely directed processes are simultaneously taking place. அதுக்கு பேரு ஈக்குலிபிரியம்னு பேரு. அந்த ப்ராசஸ்ல வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். இப்போ ரியாக்ஷன்ஸ்ல கெமிக்கல் ஈக்குலிபிரியத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியாவா மாறுது. தட் இஸ் 1 mole of nitrogen combines with 3 moles of hydrogen to form 2 moles of ammonia. நார்மலா நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் போடும்போது H2 plus half O2 ஒரே ஒரு ஆரோ தான் போடுவோம். கிவிங் வாட்டர் அப்படின்னு எழுதும்போது ஒரே ஒரு ஆரோ தான் போடுவோம். அப்போ வந்து டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் நடக்கும், ரிவர்ஸ்ல ரியாக்ஷன் நடக்காது. அந்த ரியாக்ஷன் இது வந்து ரெண்டு டைரக்ஷன்லயுமே நடக்கும். முதல்ல ஒரு சிலிண்டர்ல நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் 1:3 மோலார் ரேஷியோல போட்டு ஹை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோம்னா in the presence of catalyst it will form some ammonia. ஆனா அமோனியா ஃபார்ம் ஆக அந்த சிலிண்டரை டிஸ்டர்ப் பண்ணாம இதுல எல்லாமே கேஸ். ஒரு சிலிண்டர்ல நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் 1:3ங்கிற ரேஷியோல போட்டு 500 டிகிரியில வச்சிருந்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அமோனியா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அமோனியா ஃபார்ம் ஆக ஓரளவு அமோனியா வந்தோடனே அமோனியா மறுபடியும் டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டீகம்போஸ் ஆரம்பிச்சுன்னா இட் வில் ஃபார்ம் ஒன்ஸ் அகெயின் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜனும் திருப்பி ஸோ இந்த சைக்கிள் வந்து ரெண்டு பக்கமும் எப்போ பார்த்தாலும் நடந்துட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் டைனமிக் ஈக்குலிபிரியம். ஒரு ஈக்குலிபிரியம் வந்த பிறகு எல்லாத்தோட கான்சன்ட்ரேஷனும் அப்போ மாறாது. நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் ஏ, ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் பி, இல்லாட்டினா நைட்ரஜனோட ப்ரெஷர் ஏ, ஹைட்ரஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் பி, அமோனியாவோட பார்ஷியல் ப்ரெஷர் சி அப்படின்னு போகும். முதல்ல பார்ஷியல் ப்ரெஷர்னா என்னன்னு பார்ப்போம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் a gaseous mixture, let us consider a mixture consists of 3 different gases A, B and C. ஒரு மிக்சர்ல 3 கேஸ் இருந்ததுன்னா டோட்டல் ப்ரெஷர்னா pressure of A plus pressure of B plus pressure of C. That is pressure due to the gas A plus pressure due to the gas B plus pressure due to the gas C. அதுக்கு பேரு டோட்டல் ப்ரெஷர்னு பேரு. அந்த டோட்டல் ப்ரெஷர்னால டிவைட் பண்ணோம்னா ஒவ்வொரு பார்ஷியல் ப்ரெஷரை ஸ்மால் லெட்டர்ல எழுதுவோம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் ஏ டிவைடட் பை டோட்டல் ப்ரெஷர். அதே மாதிரி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி ஈக்குவல் டு பிபி ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் ஏ டிவைடட் பை டோட்டல் ப்ரெஷர். எல்லா பார்ஷியல் ப்ரெஷரையும் ஆட் பண்ணோம்னா பிஏ நியூமரேட்டர்லையும் பிஏ பிளஸ் பிபி பிளஸ் பிசின்னு வரும், டினாமினேட்டர்லையும் பிஏ பிளஸ் பிபி பிளஸ் பிசின்னு வரும். ஸோ தே கெட் கேன்சல். ஸோ அது மாதிரி இப்போ இங்கே வந்து பார்ஷியல் ப்ரெஷர் வந்து ஏபிசி அப்படின்னு வச்சுருந்து ஈக்குலிபிரியம்ல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஏபிசிங்கிற வேல்யூ மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது தே அப்சர்வ் தட் தீஸ் வேல்யூஸ் ஆர் மெயின்டைன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நிறைய நைட்ரஜன் வந்து இப்போ அம்மோனியா டீகம்போஸ் ஆகி நிறைய நைட்ரஜன் வந்ததுன்னா அது ஏஐ விட கூட வந்துருச்சுன்னா இம்மிடியேட்டா அதுக்கு இருக்கிற பியோட கம்பைன் ஆகி அம்மோனியா மாறிடும், ஏ பழையபடி ஏல வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஹைட்ரஜனோட அளவு பி அளவு குறைஞ்சி போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அம்மோனியா டீகம்போஸ் ஆகி ஹைட்ரஜனோட அளவை கூட்டிடும். அம்மோனியாவோட அளவு குறைஞ்சி போச்சுன்னா இது ரெண்டு சேர்ந்து அம்மோனியா கொடுத்துரும். அம்மோனியாவோட அளவு கூடி போச்சுன்னா டீகம்போஸ் ஆகி கொடுத்துரும். ஸோ எப்படி பண்ணாலும் இட் வில் ட்ரை டு மெயின்டைன் த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், ஈக்குலிபிரியம் ப்ராசஸ். அதைய வந்து எக்ஸ்பெரிமெண்டலா அப்சர்வ் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் தே formed the concept of what is meant by chemical equilibrium. So chemical equilibrium is the phenomenon of two opposite reactions taking place simultaneously, or the direction of reactions are opposite to one another. They are simultaneously taking place under a particular condition. இப்போ சாதாரணமா இந்த டவுட் வரும், H2 plus half O2 giving ammonia water னு ஒரு ரியாக்ஷன், இல்லாட்டினா water giving rise to H2 plus half O2னு இருக்கும். இது வேற வேற கண்டிஷன்ல நடக்கும். இந்த ரியாக்ஷன் வேற கண்டிஷன்ல நடக்கும், இந்த ரியாக்ஷன் வேற கண்டிஷன்ல நடக்கும். அதனால இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கிடையாது, இது கெமிக்கல் ஈக்குலிபிரியமும் கிடையாது. ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா ரியாக்ஷன் in which the reactants give rise to products. If they give rise to products, they will insert once again
decompose to give back the reactants. If it is considerably formed, once again they will recombine to give rise to products. நம்ம இப்படி சொல்லிட்டே இருக்கணும். அப்ப the reaction is taking place in either direction at equal rates after the establishment of equilibrium. So அதுக்கு பேர் தான் reversible reaction சொன்னா system involving reactions in both the directions. அதுக்கு பேர் reversible reaction. அப்ப ரெகுலரா எழுதிக்கிறதுக்கு பேர் forward reaction. இப்ப a plus b giving rise to c plus d ங்கிறது forward reaction. அதே மாதிரி c plus d giving rise to a plus b ங்கிறது backward reaction. அப்ப ஈக்குலிபிரியம் எப்பதான் வரும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் எவ்வளவு, பேக்வர்ட் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் எவ்வளவு, அல்லது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரேட் எவ்வளவு, பேக்வர்ட் ரியாக்ஷன் ரேட் எவ்வளவு. the rate of a reaction இன்னொரு சாப்டர்ல கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல டீடைலா படிப்போம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது what is the condition for equilibrium. so condition for equilibrium first வந்து reversible reaction இருக்கணும். the reaction has to be realized in either direction. அதுக்கப்புறம் the rate of forward reaction should be equal to rate of backward reaction. so rate of forward reaction rate of backward reaction same ஆயிடுச்சு. இப்ப to start with ரெண்டு சேமா இருக்காது, a யும் b யும் சேர்த்து வைக்கிறோம். நம்ம ரியாக்ஷன் இன்னும் c d ஃபார்ம் ஆகல, அப்ப ரேட் வந்து குறைச்சுன்னு அர்த்தம். ரேட் வந்து குறைச்சு, அந்த இன்னொரு ரேட்டும் குறைச்சு இப்படியே வந்துட்டே இருக்கும்போது பர்டிகுலர் ரேட் வந்து இது வந்து ஆர்எஃப்க்கு ஈக்குவலா வந்துருச்சுன்னா, இது கன்சிடரபிளா வந்துருச்சுன்னா ஃபார்ம் ஆன சி அண்ட் டி மறுபடியும் டிகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப டிகம்போஸ் ஆரம்பிச்சுன்னா பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப ஒரு ஸ்டேஜ்ல இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது பர்டிகுலர் இதுல வந்து ரெண்டு ரேட்டும் சேமா இருக்கும். அதுக்கு பேர் தான் கண்டிஷன் ஃபார் ஈக்லிபிரியம். கண்டிஷன் ஃபார் ஈக்லிபிரியம் இஸ் தட் the rate of forward reaction equals rate of backward reaction. அடுத்து இந்த கான்செப்ட் ரேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு அவங்க லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்ன ப்ரப்போஸ் பண்ணாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னா now let us consider general equation. அதாவது small a moles of species capital A combine with small b moles of capital B species capital B to give rise to small c moles of species capital C plus small d moles of species capital D, but the reaction is reversible. So once considerable amount of C and D are formed, they give back, recombine to give back A and B. If they are considerably formed, they will recombine to give C and D. So this is called, இந்த ரெண்டு பக்கமும் ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்கிறதுனால இந்த ஈக்லிபிரியத்துக்கு பேரு டைனமிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு பேரு. இப்ப வீல் இருக்குன்னா வீல்ல ஒரு பாயிண்ட், ஏதாவது நம்ம ஒரு பாயிண்ட் நோட் பண்ணோம்னா அந்த பாயிண்ட் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். ஆனா அது ரொட்டேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால தான் அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் ரியாக்ஷன் நடக்காத மாதிரி இருக்கும். ரியாக்ஷன் ரெண்டு பக்கமும் சேமா நடக்குது. ஆப்போசிட் இதுல இருக்கிறதுனால ரியாக்ஷன் ரேட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஆஃப்டர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஈக்லிபிரியம். ஸோ அதனால இதுக்கு பேரு டைனமிக் ஈக்லிபிரியம் சொல்றோம். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா the rate of forward reaction, it is rate of a reaction is proportional to the concentrations of the species அல்லது active masses of the species. active massனாலும் கான்சன்ட்ரேஷன்னாலும் ஒரே டேர்ம் தான். ஆக்டிவ் மாஸ்னாலும் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம் கிராம் மோல்ஸ் பர் லிட்டர். கான்சன்ட்ரேஷனுக்கு யூனிட் வந்து மோல் பர் லிட்டர். மோல்னா என்ன, மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் எவ்வளவோ அத்தனை கிராம் எடுத்துட்டா ஒரு மோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டருக்கு மாலிகுலர் வெயிட் 18 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டா 1 மோல் ஆஃப் வாட்டர். 1 மோல் ஆஃப் வாட்டர். இப்போ கார்பன் டை ஆக்சைடுன்னு எடுத்துக்குவோம். கார்பன் டை ஆக்சைடுக்கு மாலிகுலர் வெயிட் 44. 12 plus 2 into 16 32 44. so 44 grams of carbon dioxide na 1 mole. so அதே மாதிரி எத்தனை மோல், இப்போ ஒரு சால்ட் இத கரைக்கிறோம், sodium chloride is dissolved in water அப்படினு சொன்னா how many moles of sodium chloride are dissolved in how many ml liter of water, அதுக்கு பேர் தான் moles per liter. அது கான்சன்ட்ரேஷன் ஓட யூனிட். கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஆக்டிவ் மாஸ் சொல்லுவாங்க. it is represented as square bracket. so
the rate of a reaction is proportional to the active mass of the species A or concentration of species A raised to the power its stoichiometric coefficient. அதுக்கு பக்கத்துல என்ன stoichiometric அது பவர்ல போடும் into இதே மாதிரி concentration of species B raised to the power its stoichiometric coefficient அப்படி எழுதணும். இதே ஒரு ஜெனரலா பெரிய ரியாக்ஷனுக்கு எழுதணும்னா சில புக்ல வந்து ஜெனரலா கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். புக்ல இருக்கு C பிளஸ் எக்ஸெட்ரான்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த பக்கம் L L L பிளஸ் M M பிளஸ் N N எக்ஸெட்ரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சைடு வந்து ரியாக்டன்ட் சைடு. ரியாக்டன்ட் சைடுல நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆர் தேர் A B C அப்படியே போயிட்டு இருக்கு. போய்கிட்டே இருக்கு. அது எவ்வளவு தூரம். அதே மாதிரி ப்ராடக்ட் சைடுல the species are capital L, capital M, capital N. Number of moles formed are small l, small m, small n. அப்படி என்னன்னா இதே ஃபார்முலா தான், வேற ஒண்ணும் இல்ல. Rate of forward reaction is proportional to முதல்ல ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் பேக்வர்ட் ரியாக்ஷன் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? கேபிட்டல் A raised to the power small a, capital B raised to the power small b, capital C raised to the power small c, etc. இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு எழுதிருக்கோம். அடுத்து பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு எழுதணும். ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷன். என்னவா இருந்தாலும் பேக்வர்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் தான் ரியாக்டன்ட். எது ரியாக்டன்ட்னு பார்க்கணும். The rate of a reaction is proportional to the product of the active masses of the reactants. அதுதான் statement. So in the law of mass action states that the rate of a reaction is proportional to the active masses of the product of the active masses. Product na multiplication product. And the product இல்ல, product of the active masses of the reactants. சும்மா ஜெனரலா இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ x plus y giving rise to products அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருந்ததுன்னா இந்த rate of this reaction is proportional. இப்போ வந்து small x இதே மாதிரி small p அப்படி வச்சுக்கோங்க. Small x moles of species capital X combined with small y moles of species capital Y to give rise to small p moles of the product capital P. அப்படி இருந்தா என்ன பண்ணணும்? இதே மாதிரி தான். Rate is proportional to இங்க வந்து எதாவது ரியாக்டன்ட் X-ஓ Y-ஓ ரியாக்டன்ட். எனி ரியாக்ஷனா இருந்தாலும் அதுதான் ரியாக்டன்ட். அப்ப அதோட ஆக்டிவ் மாஸ் raised to its stoichiometric coefficient as the power y power y. இது ஜெனரல். சோ எது ரியாக்டன்ட் பார்க்கணும். Law of mass action states that the rate of a reaction is proportional to the product of the active masses of the reactants raised to the respective powers as the stoichiometric coefficient. இத்தனை நேரம் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு எழுதியிருக்கோம். இதே மாதிரி பேக்வர்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரியாக்டன்ட். பேக்வர்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரியாக்டன்ட். Rate of backward reaction is proportional to concentration raised to the power C and concentration D raised to the power D. Rate of backward reaction for this second system is proportional to the concentration of species capital L raised to the power small l into concentration of species capital M raised to the power small m into concentration of species capital N raised to the power small n etc. அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ proportionality தான் கொடுத்திருக்கோம். அடுத்து proportionality is removed by the introduction of the proportionality constant. இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா RF equal to KF into A power A into B power B. அப்ப KF is the rate constant of the forward reaction. KF is the rate constant of the forward reaction. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் எழுதிட்டு இருக்கோம். RB equal to KB into C power C into D power D. அப்ப இது வந்து rate of the backward reaction equal to rate constant of backward reaction. The K's are called rate constants. R's are called rates. R na rate, K na rate constant. So the rate constant into concentration raised to the power respective stoichiometric coefficient into the product terms. இப்போ அடுத்தது
இப்போ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எழுதிட்டோம், ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் எழுதிட்டோம். அடுத்து வாட் இஸ் மீன் பை ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்? ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னா இப்பதான் சொன்ன கண்டிஷன் ஃபார் ஈக்லிபிரியம் இஸ் அட்டைன்ட் when the forward and backward reactions proceed with the same rate.